ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதனால் என்னோடய சின்ன வீட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தேன். குயிக்கான ஒரு லஞ்ச் தேவைப்படுது. ஸோ வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை எடுத்து போட்டு விறுவிறுன்னு கொட்டிட்டு எனக்கு தேவையான அளவு எத்தனை தோசை முடியுமோ அத்தனை தோசைக்கான அளவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதை நல்லா கிண்டுனேன். கிண்டும் போது எடுத்த வீடியோ இதில் பதிவாகலை. கொஞ்சோண்டு சீரகமும் உப்பும் போட்டு கலந்து தான் இந்த மாவை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாவை வந்து அட்லீஸ்ட் தோசைக்கு ஏற்ற மாதிரி கரைக்கணும். ஸோ அதை தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட்டு கரைன்னு கரைச்சாகணும். ஸோ போட்டு கிண்டுன்னு கிண்டிகிட்ருக்கேன். கிண்டி முடித்து தண்ணி மாதிரி வரணும். ஸோ வந்துட்டோன்னு தான் அதை எடுத்துகிட்டு என்னோடய தோசை சுடுற கல்லை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஈவெண்டோ அது வந்து ஒரு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லாத பேனாக இருந்தாலும் நான் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ அதில் ஊற்றிட்டு என்னோடய தோசை மாவை போட்டுட்டேன். நீங்கள் இந்த தோசையை பார்த்தீங்கன்னா அது மேலே சீரகம் இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் கோதுமாவு தோசை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்த சைவ கத்திரிக்காய் சம்பளையும் வச்சுட்டு